என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. இப்போ எனக்கு கிடைச்ச தகவலின்படி காங்கிரஸ் கட்சி அது வைத்து அந்த கண்டிஷன்ஸில் ரொம்ப ஸ்டபனாக தான் இருக்குதான் இன்னி வரைக்கும். கனிமொழி போய் சந்தித்து பேசியிருக்காங்க. அவங்கக்கிட்ட ராகுல் காந்தி ரொம்ப நேர்மையாகவும் கேட்டிருக்காரு, உங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறதுல என்ன பிரச்சனை, ஏன் இதுக்கு இவ்வளோ ஸ்டபனாக மறுக்கிறீங்க, இது என்ன இப்படி ஏன் அவமானம் பண்ணுறீங்க. சில பேர் சொல்கிறாங்க தவறா, காங்கிரஸ் தாவேக்கா தோன்றியதால் அதை வச்சு பேரம் பேசுகிறதுக்காக தாவேக்காவை பயன்படுத்திக்கிறாங்க, மற்றபடி அவங்க செட்டில் ஆகிடுவாங்க திமுகவோட அப்படின்ற மாதிரி காங்கிரஸை ரொம்ப கொச்சப்படுத்துகிறாங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சு அந்த 42 பேர் போய் பேசினாங்க இல்லையா தனித்தனியாக, அதில் 29 பேர் இப்போ காங்கிரஸ் கட்சி இன்னமும் ஒரு உறுதியான முடிவை எடுக்காமல் இருக்குது. மெயினாக காங்கிரஸ் கட்சி என்ன முடிவு எடுத்தாலும் அது ஒரு இந்த தேர்தலில் கேம் சேஞ்சராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் கட்சி யாரோடு கூட்டு சேர்கிறதோ அந்த கட்சி தான் மதச்சார்பற்ற வாக்குகளை ஈர்க்கவும் பெரும்பான்மையான சிறுபான்மையினர் வாக்குகளை ஈர்க்கவும் வாய்ப்புள்ளதாக நான் கருதுகிறேன். ராகுல் காந்தி தமிழ்நாட்டு கூட்டணியை பற்றி நடத்துகிற 2வது கூட்டம் 30 நாள் கேப்பில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ ரொம்ப குருஷியலாக விஷயங்கள் ஒரு உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கின்றன. தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கிறன என்பது உண்மை. இன்றைக்கி நாம் பிப்ரவரி 10 இருக்கிறோம், மார்ச் ஏப்ரல். அப்போ இந்த 2 மாதங்களுக்குள் நம்ம மிகப்பெரிய அரசியல் பிரச்சாரம் பயணம் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். இன்றைக்கி அரசியல் ஆலோசகர் அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள்கிட்ட நம்ம சிறப்பு நேர்காணலில் கலந்துரையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் அந்த தேதியை நோக்கி நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். பட் இன்னுமே இந்த காங்கிரஸ் எந்த பக்கம் போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி திமுக காரங்கக்கிட்டையுமே இருக்குது, மற்ற கட்சிக்காரங்கள்ட்டையுமே இருக்குது. காங்கிரஸில் இருக்கிற ஒரு சில அந்த அடிமட்ட நிர்வாகிகளே கன்ஃபியூஷனில் இருக்கிறதா பார்க்க முடியுது. என்ன தான் சார் நடக்குது அங்கே? இந்த பாஜக மேலிட பார்வையாளர் பொறுப்பாளர் கர்நாடகத்தை சார்ந்த PL சந்தோஷ் என்ற ஒரு நேற்று பாஜகவில் நிலவர அந்த உள்குத்து கலவரங்களெல்லாம் சரி பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. அவர் பேசுனதாக நியூஸ்லலாம் வந்தது. முதல் ரவுண்ட்லேயே தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வந்துடும், இன்னும் 60 நாட்கள் தான் இருக்குதுன்னு அவர் எண்ணி சொல்லிட்டார். அவர் சொல்கிறாருன்னா எலெக்ஷன் கமிஷன் அந்த டேட்டை தான் அறிவிக்கும். ஏன்னா இன்றைக்கி பிரதமர் டூர் முடித்தார்னா தான் எலெக்ஷன் கமிஷன் டேட்டையே மாடல் கோட் ஆஃப் கான்டக்டே போடுவாங்க. அந்த அளவுக்கு நடுநிலை பிறழ்ந்து எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கி ஆளும் கட்சியினுடைய ஒரு விங்கு மாதிரி ஆயிடுச்சு, அது வேறு விஷயம். அதனால் நேற்று அவர் சொல்லியிருக்கிறத பார்த்தா இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் இருக்குது இல்லையா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம், வெஸ்ட் பெங்கால், அசாம், இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் இதை ஃபஸ்ட்லேயே வந்துடுவீங்க நீங்கள். தமிழ்நாடு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வரும், ஏப்ரல் 2வது வாரம்னு வேறு சொல்லிட்டார். இன்னும் அவர் 10ன்னு சொல்லியே தவிர தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு போட்டோன்னு விட்டு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கிறன என்பது உண்மை. இன்றைக்கி நாம் பிப்ரவரி 10 இருக்கிறோம், மார்ச் ஏப்ரல். அப்போ இந்த 2 மாதங்களுக்குள் நம்ம ஒரு மிகப்பெரிய அரசியல் பிரச்சாரம் பயணம் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ காங்கிரஸ் கட்சி இன்னமும் ஒரு உறுதியான முடிவை எடுக்காமல் இருக்குது. மெயினாக காங்கிரஸ் கட்சி என்ன முடிவு எடுத்தாலும் அது ஒரு இந்த தேர்தலில் கேம் சேஞ்சராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் கட்சி யாரோடு கூட்டு சேர்கிறதோ அந்த கட்சி தான் மதச்சார்பற்ற வாக்குகளை
ஈர்க்கவும் பெரும்பான்மையான சிறுபான்மையினர் வாக்குகளை ஈர்க்கவும் வாய்ப்புள்ளதாக நான் கருதுகிறேன். இப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா டெல்லியில் ராகுல் காந்தி அவர்களை 76 புதிதாக நியமனம் செய்யப்பட்ட மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் ப்ளஸ் இந்த மாநில அளவில் இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை குழு உறுப்பினர்கள் இன்க்ளூடிங் செல்வ பெருந்தகை, கிரீஷ் சோடங்கர், அது இல்லாமல் சிதம்பரம், இந்த மாதிரி முக்கியமான பிரமுகர்கள் இப்போ எல்லாரையும் வச்சு தொடர்ந்து ஆலோசனை கூட்டம் நடந்துகிட்ருக்கிறதா இப்போ கூட செய்தி இருக்குது. இது ராகுல் காந்தி தமிழ்நாட்டு கூட்டணியை பற்றி நடத்துகிற 2வது கூட்டம். 30 நாள் கேப்பில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போ வழக்கமாக தேர்தல் நடக்க போது அதனால் பேசுகிறாங்கன்னா மற்ற 4 மாநிலங்களை பற்றி ஒன்றுமே காணுமே. ஏன் தமிழ்நாட்டை பற்றி ஜனவரி 18 பேசினார், இப்போ இன்றைக்கி பிப்ரவரி 10 பேசுகிறாரு. அதில் ஒரு 20, 31 இல்லையா, ஜனவரி 18, 20, 13 நாள், இதில் 23 நாள் கேப்பில். அப்போது ரொம்ப குருஷியலாக விஷயங்கள் ஒரு உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கின்றன. இப்போ எனக்கு கிடைச்ச தகவலின்படி காங்கிரஸ் கட்சி அது வைத்து அந்த கண்டிஷன்ஸில் ரொம்ப ஸ்டபனாக தான் இருக்குதான் இன்னி வரைக்கும். கனிமொழி போய் சந்தித்து பேசியிருக்காங்க. அவங்கக்கிட்ட ராகுல் காந்தி ரொம்ப நேர்மையாகவும் கேட்டிருக்காரு, உங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறதுல என்ன பிரச்சனை, ஏன் இதுக்கு இவ்வளோ ஸ்டபனாக மறுக்கிறீங்க, ஏன் பேச்சுவார்த்தை குழு நாங்கள் டிசம்பர் 3ஆம் தேதி கேட்டோம் எங்கள் காங்கிரஸ் குழு, ஆனால் இன்றைக்கி 2 மாதம் ஆச்சு, நீங்கள் எந்த குழுவையும் போட மறுக்கிறீங்க, இது என்ன இப்படி ஏன் அவமானம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவங்க மழுப்பி இருக்காங்கன்னு வச்சிங்களேன். ஸோ காங்கிரஸ் இப்போ இருக்கிற வரைக்கும் சில பேர் சொல்கிறாங்க தவறா, காங்கிரஸ் தாவேகா தோன்றியதால் அதை வச்சு பேரம் பேசுகிறதுக்காக தாவேக்காவை பயன்படுத்திக்கிறாங்க, மற்றபடி அவங்க செட்டில் ஆகிடுவாங்க திமுகவோட அப்படின்ற மாதிரி காங்கிரஸை ரொம்ப கொச்சப்படுத்துகிறாங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சு அந்த 42 பேர் போய் பேசினாங்க இல்லையா தனித்தனியாக, அதில் 29 பேர் திமுகவோடு நம்ம இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு, ஆனால் நம்ம கட்சி வச்சிருக்கிற 2 நிபந்தனைகளை ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் தான் இருக்க முடியும். அதை அவங்க நிராகரித்தாங்கன்னா நாம் தாவேகாவுக்கு போகலாம், அது ஒன்றும் பெரிய, ஏன்னா அவங்க போதுமான சீட்டையும் கொடுக்குறேன்றாங்க, ஆட்சியிலையும் பங்கு தரேன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம இவங்க தான் இருக்கணும், இவங்களோட தான் இருக்கணுன்ற கட்டாயம் இல்லை. அவங்க நம்மளை அவமதிக்கிறாங்க ரொம்ப. கட்சி 58 வருஷமாக அதிகாரத்தில் இல்லாமல் இருக்குது. நிச்சயமாக கட்சி வளர்ச்சிக்கு ஆட்சியில் அங்கே அதிகாரத்தில் பங்கு கேட்டு வாங்கினா தான் அது நல்லா இருக்கும்னு 42ல் 29னா ஆக பெரும்பான்மையான தலைவர்கள், நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி.